அம்மா வாங்க, ஐயா வாங்க. 100 ரூபாய், 100 ரூபாய். ஒரு செட் Dress எடுத்தா இன்னொரு செட் இலவசம். அம்மா வாங்க, ஐயா வாங்க. 100 ரூபாய், 100 ரூபாய். ஒரு செட் எடுத்தா இன்னொரு செட் இலவசம். அம்மா வாங்க, ஐயா வாங்க. ஒரு செட் எடுத்தா இன்னொரு செட் இலவசம். ஏய் மதன், நம்ம ஒரு செட் வாங்குனோம்னா நம்ம ரெண்டு பேருமே போட்டுக்கலாம்ல? அப்பா அம்மாக்கு. ஓ ஏங்க, இப்போ ஒரு செட் வாங்கினா ஒரு பேண்ட் ஷர்ட் ஃப்ரீன்றீங்க. இப்போ இன்னொரு பேண்ட் ஷர்ட் வாங்கினா ஒரு புடவை ப்ளவுஸ் ஃப்ரீயா தருவீங்களா? அது எப்படிங்க முடியும்? ஓ முடியாதா? ஓகே. என்னடா அப்பா கொஞ்சம் பணம் இருந்தா தாங்களே. எவ்வளவு? ஒரு 200 ரூபா. இந்த 2 செட் கொடுங்க. எதுக்குடா 4 Dress? சஸ்பென்ஸ். வாங்க வாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் மம்மி. இந்த Dressலயும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம் இருக்கா? 2 ஃப்ரேம். ப்ளீஸ் எங்க ஃபேமிலி ஒரு போட்டோ எடுக்கலாம். சரி. ரெடி? ஸ்மைல். Thank you. ஓ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாமா. ஏன் இந்த ஊட்டிக்கு வந்தோன்னு இருக்குங்க? போன முறை வந்தப்போ 4 பேரா வந்தோம். நம்ம குடும்பத்தோட ரெக்கைய உடைச்ச அந்த மூர்த்தியோட குடும்பம் நாசமா போகணும். அப்பதான் என் மனசாரும். அவங்க மட்டும் இல்ல, சந்தோஷமாவா இருக்க முடியும். மனசை நிலப்படுத்திக்க. நான் வெளியே கொஞ்சம் போய் பொலிசு அம்சாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். படையப்பா போனாடி. ஹம்சவர்தன் இங்க அவன் BA ஃபர்ஸ்ட் இயர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறான். ஆமா, நான் உங்க கிளாஸ் தான். அப்படியா? அவ இப்போ அதோ அங்க வந்துட்டு இருக்காரு. ஆமா. ஏய் போடா. அம்சா, அம்சா. அப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? நான் 2-3 நாள் கழிச்சு தான் வரலான்னு பார்த்தேன். ஏதோ திடீர்னு அப்படியே புறப்பட்டேன். அப்பா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்பா. அதான் மெட்ராஸ்ல வந்து ஊட்டில படிக்கிறாங்க சொன்னாங்கல்ல, அவன் தான்ப்பா. அப்பா இவன் பேரு மாதவன்பா. இவங்க அப்பா வந்து பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேக்னெட். அவரோட பேர் குண்டப்பா. இந்த பொண்ணு இவங்க கிளாஸ்ல இவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட். எல்லாத்துலயும் இவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட். நீ லாஸ்ட் இல்லையே. சரி. உங்க அம்மா ரெக்ஸ் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. நீ போய் அவங்கள பாரு. சரிப்பா. பாத்துட்டு வந்துடுறப்பா. ஆமா, அசோக் சொன்னா எங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? உங்களுக்கு இப்ப பல பிரச்சனை. பழைய மாதிரி பேஷண்ட்களையே காணோம். ஆமா, அதுக்கு என்ன செய்யலாம்? இல்ல, உங்களுக்கு இப்போ வருமானமும் டல்லா இருக்கணுமே. நாங்களும் எல்லார் மாதிரியும் 3 வேளை சாப்பிடுறோம். அதுவும் சரிதான், அது இல்லாம இருக்க முடியாது. இருந்தாலும் சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்றியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்குத்தானே ஏற்கனவே அசோக் கிட்ட போன்ல பேசி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன். அசோக் சொன்னா. சரி நீ சொல்லு. அதாவது நான் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு பணம் வேணா சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தரேன். நீ ஒரு கோடீஸ்வரன்னு சொல்றியா? இல்ல, நான் கொடுக்க வேண்டாம், நீங்களே எடுத்துக்கலாம். ப்ளீஸ் 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 உட்காருங்க உட்காருங்க. உங்க பொண்ணு அம்சத்துணிய நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ வேணா ஆசைப்படலாம், அவளுக்கு இன்னும் அந்த வயசு வரல, எங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் எவ்வளவு பெரிய வசதி படைச்சவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க அந்த அளவுக்கு வசதி படைச்சவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சா அந்த பொண்ணுங்க சம்மதத்தோட டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், பெங்களூர் 5 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சந்தோஷம். அப்படின்னா நீ அந்த 5 பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணிக்க. இந்த பதிலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க. ஏன் சந்தோஷப்படலாம்ல? அது ரொம்ப கஷ்டம். பாய். தேங்க்யூ மிஸ்டர் ரவி. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். சாதாரணமா டொனேஷன்னா இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார், அறக்கட்டளையுடைய திட்டங்கள் அப்படி. சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்துல பாடம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மனிதநேயம், பண்பு, ஒழுக்கம் இதெல்லாம் வீட்டுல உள்ளவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வேணா பாருங்க, ஒரு டாக்டர் குடும்பத்துல பிறந்த பையன் என் பையனை கொன்னுட்டான். அவங்களுக்கு டாக்டர் படிப்பு தான் முக்கியமா பட்டிருக்கே தவிர ஒரு நல்ல பையனை வளர்க்கணுங்கிற அக்கறை இல்ல. எனக்கு புரியுது, ஆனா சில விஷயங்களை இப்ப என்னால பேச முடியல. ஆமா சார், சில விஷயங்களை பேசவே கூச்சமா தான் இருக்கு. அது இருக்கட்டும்,
இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தனே டொனேஷன், அதுல 1,26,000 ரூபாய் இருக்கு. அப்புறம் உங்க அறக்கட்டளை நாட்டுக்கு தேவையான நல்ல மாணவர்களை உருவாக்கி தரும்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஷுவர், உங்க நம்பிக்கை வீண் போகாது. பெஸ்ட் ஆஃப் லக். அப்பா ம். நம்மளாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ம்? ஆமாண்டா சார். என்னங்க ஆ. மனசு சரியில்லாத மாதிரி எதேதோ பேசுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்சாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மதன் ஞாபகம் வருது, அவ்வளவுதான். பட் நவ் ஐ அம் ஆல் ரைட், பெர்ஃபெக்ட். நவ் ஐ அம் ஆல் ரைட். சான்ஸே இல்லப்பா, வெஜிடேரியன் தான். ஓகே, சிட் டவுன். டேய், என்ன வேணுமோ எதை வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. என்ன சரிப்பா, எனக்கு சேரே காணுமே. சேர்? அங்கிள், அங்கிள், 2-3 நாளா வீடு பக்கமே காணோம். சரி, இந்த சேர் எடுத்துக்குமா? Thank you. இவங்க கிளாஸ்ல இவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் இவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட். நீ லாஸ்ட் இல்லையே. பாய் சார், நான் செட்டில் பண்ண போறேன். எனக்கு பில் வேண்டாம். எனக்கு தெரியும் இது அதிக பணம். இந்தா. தேங்க்ஸ். ஆ. ம். இந்த நிலைமை வேற யாருக்கும் வந்திருக்காது, வரவும் கூடாது. லக்ஷ்மி, அம்சாவுக்கும் அந்த டாக்டர் குடும்பத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஹோட்டலுக்கு போ, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ம்? ஆ. என்ன கல்லு மனசுடா உனக்கு? உங்க அண்ணன் எப்படி யாரால கொலை செய்யப்பட்டான்னு உனக்கு தெரியவில்லை. நான் உங்ககிட்ட உண்மையை தான்ப்பா சொன்னேன். எதுதான் உண்மை? நீ அந்த பொண்ணை கால் நிக்கல, அந்த பொண்ணை பார்க்கறதே இல்லை. அப்படி சொல்லலப்பா. மதனையும் மறக்கல, உங்களையும் இழக்க விரும்பல. அப்புறம் ஏன்டா அந்த சின்ன பையன் உன்னை பார்த்து, அங்கிள் ஏன் உங்களை 2 நாளா பார்க்க முடியல அப்படின்னு கேட்டான்? எனக்கு புரியுது, நீ இங்க படிக்க வரல, நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செய்ய வந்திருக்கேன். நாளை காலையில டிசி வாங்குற. நீ எங்களோட புறப்பட்டு சென்னைக்கு வர. அப்பா Shut up! அஜய்யோ, இப்போ என்ன பண்றது? அம்சதோனி. ப்ரொஃபசர் சார், உங்க பையன் அம்சா நல்ல பையன், நல்லா படிக்கிறான். அப்புறம் ஏன் நீங்க? அவன் படிப்பும் மனசும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிசி கேட்கிறேன். தயவு செய்து இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா நீங்க என்னுடைய ரொம்ப நாள் நண்பர், அந்த அக்கறையில தான் கேட்கிறேன். எங்க குடும்பத்துல சூறாவளி ஏற்படுத்தின டாக்டர் ராமச்சந்திரன் குடும்பத்தோட இவன் ஏன் சார் பழகணும்? ஓஹோ, அந்த குடும்பத்தோட இவன் ஏன் சார் தொடர்பு வச்சுக்கணும்? மை ஓல்ட் ஃப்ரெண்ட், மகன் செய்த தப்புக்கு பெத்தவங்க எப்படி காரணம் ஆக முடியும்? அந்த கொலைகாரனை பெத்தவங்க இவங்க தானே சார்? ஒய், மகன் கொலைகாரனா இருந்தா அம்மா அப்பா மத்தவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாதா இல்ல கூடாதா? சரி, அவங்க எப்படி ஒரு நாள் இருந்துட்டு போகட்டும். ப்ளீஸ் கேளுங்க ரவி. அன்னைக்கு டொனேஷன் கொடுத்த சமயத்துல சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினபடியால என்னால சொல்ல முடியல. ஆனா இப்ப சொல்லாம இருக்கவும் முடியல. உங்க மதன் அறக்கட்டளைக்கு 1,26,000 ரூபாய் கொடுத்தமே, அதுல 1 லட்சம் ரூபாய் அந்த டாக்டர் ஃபேமிலி தான் கொடுத்தாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க ஒரு மனிதனையும் கொண்டவங்க. என்ன சார் இது? ஏன்? என் பையனை கொலை செஞ்சவங்க குடும்பத்தோட பணம் எனக்கு தேவையில்லை சார். அப்ப உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கிற எல்லாருமே காந்தி, புத்தர், இயேசுவா தான் இருக்கணுமா? சார்,
பணம் எங்கிருந்து வேணாலும் வரலாம். அது ஒரு கொலைகாரங்கிட்ட இருந்து வரலாம், கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து வரலாம். ஆனா அதை எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். ஏன் ப்ரொஃபசர், உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை குறையுதா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் பாயிண்ட். ஆனா என் பையனுடைய டிசி மட்டும் எனக்கு நிச்சயம் வேணும். உன்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். தம்பி அசோக் சொன்னா நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு. அம்சாவோட அப்பா டிசியை வாங்கிட்டாருன்னு. பாவம் அம்சா நில குலைந்து நிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அம்சாவை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவன் நம்ம கூட இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு பக்கபலமா இருந்தான். நீங்க சொல்றத என்னால கேட்டுக்க தான் முடியும். அம்சா எங்க கூட இருந்த வரைக்கும் நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். ஆனா இப்போ அவர் எப்பவும் என் மனசுக்குள்ளதான் இருக்காரு. ஆனா நான் எப்பவுமே அவர் கூட இருக்க முடியாது. முடியாதுங்கிறது உண்மைதான். அது கூடாது எங்களை நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இந்த நிலைக்கு விதி துதி போட்டதுக்கு அப்புறம் நான் நதியில போய் குளிக்கிறது தவிர வேற என்ன பண்ண முடியும்? அம்சா நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு சென்னைக்கு போறான். அவன் மேல அன்பு வச்சுக்கிறது உண்மை என்ன? அதுக்கு பரிசா உங்க முகத்தையாவது அவனுக்கு காமிக்கணும். அதான் எங்க எல்லாரோட ஆசை. ப்ளீஸ். ஆமா, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல உனக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருப்போம். ப்ளீஸ் எப்படியாவது வந்துரு. நாங்க வரோம். ஆனா கண்டிப்பா நீயும் வரணும். பலம் அடிபட்டுச்சு சார். ஒண்ணுமில்ல, இந்த ஒரு வேறெல்லாம் ஆட்ட முடியுது. ஆனா நாளைக்கு காலையில ஊருக்கு போகணும். இங்க பக்கத்துல யாராவது டாக்டர் இருக்காங்க? பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி வாங்க. வா போய் பாத்துருவோம். வா. நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுமா உனக்கு? ஏற்கனவே நம்ம குடும்பத்தினால ஒரு பையனை எழுந்து நிக்கிற அந்த ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு இன்னொரு பையனை இழக்க வைக்கணும்னு நீ அவனை காதலிக்கிறியா? அம்மா, இது வரைக்கும் நீங்க என்ன கை நீட்டி அடிச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் உன்னை சாதாரணமா அடிக்க தாண்டி செஞ்சேன். ஆனா நீ செஞ்ச காரியம் ஏதாவது அபத்தமா நடந்திருந்தா அந்த குடும்பத்துல இன்னொரு இடி விழுந்திருக்கும். அம்மா, நான் என் மனசு அம்சா கிட்ட பறி கொடுத்தது உண்மைதான். ஆனா இப்போ இப்போ என்னடி சொல்ற? அப்படின்னா அந்த பையனை உன் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டியா? இப்போ இருக்கிற நிலைமையில நான் எப்படிமா காதலிக்க முடியும்? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பெர்மிஷன் கேக்குறேன். நாளைக்கு அம்சாவை அவங்க அப்பா சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்களா? அம்மா, நான் ஸ்டேஷனுக்கு போய் எங்கேயாவது ஒரு ஓரத்துல நின்று அம்சாவை பார்க்க அனுமதி கொடுமா. அம்மா, நான் எந்த தப்பு செய்ய மாட்டேமா. நான் உங்க பொண்ணுமா. இது சத்தியம், நான் நம்புமா. சரி, நீ போய் பார்க்கலாம். சரி, இவங்க தான் டாக்டர். நானும் உன் கூட போறேன். சரி. ஃபீஸ் 10 ரூபாதான். நீங்க விருப்பப்பட்டா அங்க ஒரு உண்டியல் இருக்கு, அதுலயே போட்டுருங்க. என்னங்க, ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது ஒரு சாதாரண சின்ன காயம் தானே. சார், என்னப்பா? நான் அம்சாவோட காலேஜ் ஃப்ரெண்டு. அம்சாவை கொஞ்சம் பார்க்கணும். அம்சா, கூப்பிட்டீங்களாப்பா? உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வந்திருக்கான். எப்படியா இருக்க? அப்பா நான் வரேன் சார். பேசிட்டு வந்துடுறேன். சரி. அம்சா, என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க யாருக்குமே மனசு சரியில்லை. நாளைக்கு நீ ட்ரெயினுக்கு போறதுக்குள்ள அன்னைக்குமா உன்னை பார்க்க வருவா. ஒண்ணு தெரியுமா உனக்கு? மெழுகுவத்தி எல்லாருக்கும் ஒளியை கொடுத்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்குது. அதே மாதிரி மத்தாப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்குது. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் வேணா அவ நெருப்பா இருக்கலாம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அவ மத்தாப்பு. அந்த மயில என்னைக்கு வரைக்கும் அவ பத்திரமா வச்சிருக்கா. இதுல இருந்து உனக்கு புரிய வேண்டாம் அவ உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு. குழப்பாதீங்கடா, நான் அவளுக்கா உயிரே வர தயாரா இருக்கேன். ஆனா அதனால ஏதாவது ப்ராப்ளம் சொல்லவாமா? பெருசா பேசுறானுங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழதாண்டா எங்க எல்லாரோட ஆசைன்னு தெரியுமா?
ஏய், காதல்னு ஒண்ணு வந்தாலே அதுக்கு இடைஞ்சல் ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். இது இந்த காதலிக்கிறாங்க பாரு, அவங்களோட தலையெழுத்து. இதை யாராலையும் மாத்த முடியாதுடா. அலஜி, நான் அவளை நேசிச்சது உண்மைதான், அவளை அடையணும்னு நினைச்சது உண்மைதான். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ 24 மணி உன்னை நினைச்சிட்டு இருக்காளே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், அவ ஒரு நல்ல பொண்ணுடா. போலர் பூரா என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். நானும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. ஏன்னா உண்மையான காதல்ரா, தூய்மையான காதல். ஏன் இது ஒரு மனசீக காதல். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சந்தர்ப்ப சூழ்நிலையில அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வேற மாப்பிள்ளை கிடைப்பான்டா. ஆனா எனக்கு இந்த அப்பா அம்மா இல்லைன்னா வேற அப்பா அம்மா கிடைப்பாங்களாடா? சொல்லு, நான் சொல்றதை கேளுடா. டேய், நான் பிறக்கும் போது வெறும் 5 கிலோ, இன்னைக்கு 80 கிலோ. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு பாசம் பெருசா காதல் பெருசான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பாசம் தானே பெருசு, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு பெருசு. ஏன்னா வேற வழி இல்லடா. என்னங்க? என்ன பாரு, தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. ஏதாவது தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்க வேண்டியதானே? ஏங்க, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிருக்கேனா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நம்ம பொண்ணு அந்த ஹம்சவிரதனை விரும்பி இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அந்த ப்ரொஃபஸரோட பையன் ஹம்சவிரதனையா? என்னம்மா இந்த நேரத்துல ஷாக் கொடுக்குற? பதட்டப்படாதீங்க, அவ விரும்பி இருக்கான்னு தானே சொன்னேன். நாளைக்கு அவன் படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பா சென்னைக்கே கூட்டிட்டு போறாரு. பாவம், அந்த ப்ரொஃபசர் இந்த பையனையாவது தன் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார் போல இருக்கு. நான் நம்ம பொண்ணை அடிச்சிட்டேங்க. அடிச்சிட்டியா? ஏமா? அப்புறமா மனசு கேட்கலங்க. அந்த சமயத்துல அவ என்கிட்ட ஒண்ணு கேட்டா. என்னன்னு? ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு அவரை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுமான்னு கேட்டா. நான் சரின்னு சொன்னேன். ஆனா நானும் கூட வருவேன்னு சொல்லிருக்கேங்க. நீ செஞ்சது தப்புமா. அங்க போய் உனக்கு ஏதாவது அசிங்கம் ஏற்பட்டா? இல்லங்க, அந்த பையனை அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. ரயில்வே ஸ்டேஷன்ல கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நானும் ஒத்துக்கிட்டேங்க. உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா அது எனக்கும் ஏற்பட்ட மாதிரி தாமா. நானும் வரை சேர்ந்தே போவோம். ஓகே? டிரைவர் ஜாப்பா சார், இந்த அம்சா எங்க காணாம போனான்னு தெரியலையே. அம்சாவும் என் பொண்டாட்டி என்ன ஆனான்னு தெரியலையே. 2 மணி நேரம் சீக்கிரமா போய் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணணும் தப்பு கிடையாது. 5 நிமிஷம் லேட்டா போக கூடாது. நீ போய் அவங்க என்ன ஆச்சு பார்த்து வா. சரி சார். போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பா அப்பா அக்கா காணும்பா, அக்கா காணும். என்ன சொல்றேன்? நல்லா பாத்தியா? டேய், பாத்ரூம்ல குளிச்சிட்டு பாடா. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தா சென்னியும் காணும். ஏங்க, அவ ஒருவேளை ஸ்டேஷனுக்கு போயிருப்பாளா? ஏன் பார்வதி, நேத்து ராத்திரி தானே பேசிட்டு இருந்தோம். நீ அவ கூட போறதா, நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போலாம்னு. அப்புறம் அப்பா என்னப்பா, அக்கா ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாலும் போயிருக்கோம். பார்வதி, நீ ஒன்று பண்ண, நீ பிடிஎம்டிக்கு ஃபோன் பண்ண. நான் நர்ஸை பார்த்து அந்த ஹார்ட் பேஷண்ட் என்ன மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ, மோடியான கேப்ஸா? நான் டாக்டர் பார்வதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பிடி வண்டி வேணும். எல்லா வண்டியும் வெளியே போயிருக்குதாம்மா. ஐயோ, ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. ஏதாவது வண்டி பார்த்து அனுப்பிச்சிருங்க. எந்த வண்டி முதல்ல வந்தாலும் அதை அனுப்பிச்சிடுறோம்மா. ப்ளீஸ், ஏதாவது பார்த்து அனுப்பிடுங்க. சரிம்மா, அனுப்பிச்சிடுறோம்மா. தேங்க்யூ. டிரைவர்,
என்ன விஷயம்? அப்கப் கரண்ட் வந்துச்சு சார். அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டு டயர் முன்னால ஒரு கல்லை வை. அம்சா, அப் கேப் கரண்ட் விழுந்திருக்கான், அதை எடுத்து கொண்டு வந்து மாட்டு. சரிப்பா. அம்சா, ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. வா, வந்து வண்டியில் உட்காரு. அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் வந்துடுறேன். நீங்க நம்மளாம் சேர்ந்து சென்னைக்கு புறப்படுறோம்ப்பா. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறப்பா. ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆகுது. இப்ப கேக்குறேன், ஏன் முன்னால அந்த டாக்டர் ஃபேமிலியை நாக்க புடிங்கிற மாதிரி 2 வார்த்தை கேட்டீங்களா? லட்சுமி, பாலாஜி, ஏன்டா இப்படி மூச்சு இறக்கி ஓடி வர? அம்சத்துணி எவனோ கடத்திட்டு போறான்டா. அது வேற யாரும் இல்லடா, அந்த எடுபட்ட பையன் ரோமா தான். ரோமாவா? நீ அவனை பாத்திருக்கியா? பார்த்தேன்டா, அந்த ஹெச்பிஎஃப்ல அதை தாண்டி கொஞ்சம் கீழே ஒரு பழைய பெரிய ஓட்டு பங்களா அங்கதான் கொண்டு வச்சிருக்கான். அதை சொல்றதுக்காக தான் நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கேன். பாலாஜி, எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யடா. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் எப்படியே ஸ்டேஷன் வந்துடுறேன்னு சொல்லு. அப்படியே அம்சத்தினுடைய அப்பா அம்மா கிட்டயும் அவ நிலைமையை சொல்லி நான் எப்படியே அவளை காப்பாத்தி கொண்டு வந்துறேன்னு சொல்றா. ப்ளீஸ். இது கூட செய்ய மாட்டேனாடா, இதுக்கு போய் ப்ளீஸ் கேட்டுட்டு இருக்க. சைக்கிள் எடுத்துடா. பாத்து பத்திரமா மறக்காம சொல்லிடுறா. வேணாம், கிட்ட வராத. சொன்ன கேளு. நான் இப்ப நினைச்சா கூட உன்னை என்ன வேணா பண்ண முடியும். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும், ஆனா நீ எனக்கு மனைவி ஆகணும். அது நடக்காது. நடக்கும். அதுக்கு தான் உன் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டேன். முதல்ல கல்யாணம் நடக்கும், அப்புறம் மத்ததெல்லாம். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா, ஃபூல். எடுத்து பேசாத, எடுத்து பேசாத.
சின்ன பையன் வந்துட்டானா எங்க ஆளுங்க கூட மோதுறானா அவன் ஊருக்கு போயிட்டான்னு நினைச்சேன் தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டான் அவன் விதி இங்க பாரு அது ஒருவேளை ஹம்சாவா இருந்தா ஒண்ணும் செய்யாத ப்ளீஸ் உள்ள கிரடி ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அவனை க்ளோஸ் பண்ணி பாரு உனக்கு இருக்கிறது ஒரு உயிர் எனக்கு இருக்கிறது ஒரு உயிர் ஏன் உயிர் போட அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா எங்க அப்பா அம்மா பழகி போச்சு ஆனா உன் உயிர் போனா உன்னை தூக்கி போறதுக்கு கூட 4 பேர் வரமாட்டாங்க உன் பணத்துக்கும் உன் சொத்துக்கும் அள்ளிட்டு போறதுக்கு தான் வந்து நிப்பானுங்க இதுல எதை செலக்ட் பண்ணல சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் புத்தருக்கு போதி மரத்தடியில தான் ஞானோதயம் பிறந்துச்சு நீ சொன்ன 4 வார்த்தையில என் மனசு மாறிடுச்சு சரி டாக்டர் பொண்ணு எங்க இருக்கா மாடியில பழைய ரூம்ல ஒரு நிமிஷம் என் மனசு மாத்திட்டீங்க நீங்க மனசு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பண்ணிக்க முடியலனாலும் நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. You're really great. I'm going to miss you, Hamza. உன்னை நான் காப்பாத்துறேனே தவிர கைப்பிடிக்க முடியல பாத்தியா? என்ன பண்றது நம்ம விதி. ரொம்ப தேங்க்ஸ்.
அம்சா, நீ அவளை கட்டிக்க முடியாத நிலைமையில இருந்து கூட அவ மானத்தை காப்பாத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்தியே, நீ பெரிய மனுஷன்டா. அப்பா, அந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். வாங்கப்பா, ஸ்டேஷன் போய் சென்னைக்கு புறப்படலாம். That's good. வடிவேல். அம்மா, அவர் ஊருக்கு போறாரு, நாமளும் போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாமா? பொண்ணை நாங்க நல்லபடியா பாக்குறோம்னா அதுக்கு ஹம்சா தானே காரணம். என்னடா அம்சா போறான்? வாங்கடா போய் பாப்போம். வாடா நம்ம. நேத்து ராத்திரியே பேசி முடிச்சிட்டோமே. வாங்கப்பா, அக்கா முன்னாலே கார்ல ஏறிட்டாங்க. சரி வா, நம்மளும் போலாம். சரிங்க. ட்ரெயின் புறப்படுறதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. டிரைவர், வண்டியை நிறுத்து. வந்த வழியிலேயே திரும்பி போ. டிரைவர், ஸ்டாப் த கார். ஹம்சா, என்னப்பா? அதோ ஒரு டாக்டர் கார் வருதே, அதை நிறுத்து. என்னடா இந்த ஆளை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. வளவு வந்தா திரும்புறாரு, திடீர்னு நிப்பாட்டிக்கிறாரு. ஏன்பா? அவங்கள 2 வார்த்தை கேட்கணும்டா. ஏய், அம்சா போறான்டா, வாங்கடா. இறங்குடா டேய். என்ன அம்சா? அப்பா காரங்கிட்ட சொல்றேன். என் உள்ளம் உன்னை நேசிக்கிறது. பதில் உங்களுக்கு சம்மதமா? ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியல. என் மனைவி சில கேள்விகள் கேட்டா. அப்போ என்ன காரியம் செஞ்சிருக்க தெரியுமா உனக்கு? ஏற்கனவே நம்ம குடும்பத்தினால ஒரு பையனை இழந்து நிக்கிற அந்த ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு மறுபடியும் இன்னொரு பையனை இழக்க வைக்கணுங்கிறதுக்காக அவரை காதலிக்கிறியா நீ? டேய், நான் சொல்றதை கேளுடா. நான் பிறக்கும் போது வெறும் 5 கிலோ, இன்னைக்கு 80 கிலோ. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு பாசம் பெருசா காதல் பெருசான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பாசம் தானே பெருசு, எங்க அப்பா அம்மா தானே எனக்கு பெருசு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையனுடைய மனநிலையை உணர்ந்து அவ சம்மதிச்சா. அதனால்தான் நான் உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். வாமா, வா. வாமா. எழுந்துங்க. இங்கேயும் ஆசீர்வாதம் வாங்கப்பா. அம்சா, பாசமா காதலா எது முக்கியம்னு நீங்க ஃப்ரெண்ட்ஸ்லோட பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அதை பார்த்தேன், கேட்டேன். நீ எங்க மேல வச்சிருந்த பாசத்தை விட நாங்க உன் மேல வச்சிருந்த பாசம் அதிகம்ங்கிறதுனால தான் உங்க உண்மையான காதலை ஏத்துக்கிறோம். ம்? ம்.
பார்த்தா பரவாயில்ல. இங்க பாரு, இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க.